ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரெசிஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம அரகரிசி பொங்கல் பார்க்க போகிறோம். ஒரு கப்பு அரகரிசி, அரை கப்பு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். ஒரு தண்ணி நம்ம கழுவிப்போம். ரெண்டாவது தண்ணி நம்ம அரிசி போடும்போது கழுவிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரிசியை கழுவி அந்த தண்ணியை எடுத்து ஊற்றி வச்சிடணும். திருப்பி தண்ணி வச்சு ஊற வச்சுட்டேன். ஊறுறதுக்கு வச்சுட்டேன். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு குக்கர் வச்சுக்கலாம். இன்றைக்கி குக்கரில் தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நெய் வந்து ஆப்ஷனல். உங்களுக்கு நெய் வேணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நெய் ஊற்றிக்கலாம். எங்களுக்கு நெய் முந்திரி பருப்பு பிடிக்காதனால நாங்கள் போடலை. 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு போட்டு ஒரு 1/4 ஸ்பூன் வந்து பெருங்காயப்பொடி போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு 10 கருவேப்பிலை இலை போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கிட்டு 1/2 கப்புக்கு 3 கப்பு தண்ணி. நான் வந்து 5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும் பொங்கல், அதனால் 5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு திக்காக அந்த கன்சிஸ்டன்சி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 3 கப் தண்ணி ஊற்றி 3 விசில் விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா திக்காக இருக்கும் பொங்கல். எனக்கு குழந்தைங்க இருக்கனால குழந்தைங்க தண்ணியாக சாப்பிட்டா தான் பிடிக்கும்னு சொல்லி நான் அப்படி வச்சுருக்கேன். இப்போ 3-4 விசில் ஊற்றி நான் இறக்கிட்டேன். பொங்கல் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், எனக்கு தண்ணியாக பிடிக்கும், அதனால் நாங்கள் தண்ணியாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிப்போம். பொங்கல் வச்சாச்சு. சூப்பராக வந்திருக்கு வர பொங்கல். பொங்கலுக்கு சட்னி, சாம்பார் வச்சு, காய் சாம்பார் வச்சு நாங்கள் சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்துச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.